டாக்டர் என்னோடய ஃபாரின் கொலீக்ஸோட ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தேன். அவர் 3 to 4 முறை ப்ரஷ் பண்ணுறாருங்க. நம்ம ஊரில் நம்ம ஒரு முறை ப்ரஷ் பண்ணுறதுக்கே யோசிக்கிறோம். அவர் ஜஸ்ட் இந்த பக்கம் அப்படி போயிட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுறாருங்க. இந்த மாதிரி என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் சொன்னாருங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுட் இருக்கா, எத்தனை முறை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு? நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக மார்னிங் ப்ரஷ்ஷிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி அப்படியே குடிக்காதடா, ப்ரஷ் பண்ணிவிட்டு குடிடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் மார்னிங் ப்ரஷ் பண்ணுறது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. நாங்கள் எதிர்பார்க்குறது நைட் டைம் ப்ரஷ்ஷிங் ரொம்ப ரொம்ப காமனாக எதிர்பார்க்குறோம். நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு நாளைக்கு நைட்டு ப்ரஷ் பண்ணுறதால 10 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஸோ மினிமம் வந்து 2 முறை ப்ரஷ் பண்ணுறது தாங்க மினிமம் நம்ம ஊருக்கு. நீங்கள் அதுக்கு மேலேயும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பல்லில் கேப்பெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு நடுவில் ஏதாவது ஒரு மவுத் வாஷ் மாதிரியோ பண்ணலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பல்லு விளக்குறதை தவிர நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியும், மவுத் வாஷ் கட்டாயம் பண்ண முடியும். எவ்ரி மீலுக்கு அப்புறமாவும் நல்லா மவுத்தை வாஷ் பண்ண முடியும். நம்பர் 1, மவுத் வாஷ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நல்லா காகிள் பண்ணுறதாலையும் அதே எஃபெக்ட் கொண்டு வர முடியும். 2வது, எங்கெங்கெல்லாம் ஒட்டுதோ நாக்கால் எடுத்து விட முடியும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இந்த 2 பண்ணாலே நமக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் போகும். ஓகே, 3வது எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஸிங்கோ, நாக்கால் அவுட்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணுறதும் பண்ணலாம். பட் ஃப்ளாஸிங்கிறது வந்து தனி டெக்னிக், அதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார்.